ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூ பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வியூ வந்து என்னுடைய விஷயத்துக்குரியது. இதில் கண்டிப்பாக மாறுதல்கள் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம். நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொதல் விஷயம், இன்றைக்கி மார்க்கெட் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, எதிர்பார்த்த மாதிரியே நம்ம நேற்று ஆக்சுவலாக வந்து எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபீச்சர்ஸும் சொன்னோம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரீ மார்க்கெட்டும் சொல்லியிருந்தோம். பெருசாக மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் எதிர்பார்க்கல அப்படின்றது தான். அதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடமா இருந்து மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகி அதே 24,800 கிட்ட முடிஞ்சுது அப்படின்றத சொல்லணும். நானும் இதை எதிர்பார்க்கல, ஓகேங்களா. ஏன்னா நேற்று ஃபெட் ஈவெண்ட் அப்படின்றதுனால நிறைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நேற்று ஈவினிங்காக அன்வைண்ட் ஆகியிருந்தது. சின்ஸ் வந்து பெருசாக வந்து ரேட்டு ஹோல்ட் ஆகும் அப்படின்றதுனால பெரிய எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லை மார்க்கெட்டில். அதனால் ஒரே இடம் வச்சு மார்க்கெட்டை வந்து இன்றைக்கி முடிச்சு விட்டாங்க அப்படின்றது தான் சொல்லணும். ரொம்ப ஒரு ஃப்ளாட்டாக தான் இருந்தது, ஓகேங்களா. பெருசாக நேற்றும் பொசிஷன் பில்ட் பண்ணல, இன்றைக்கும் பெருசாக எங்கும் மூவ் பண்ணல. பட் மற்ற விஷயம் குளோபல் மார்க்கெட்டில் நம்ம மார்க்கெட் ஓடும்போது, அதாவது நடக்கும்போது பேரலாக என்னென்ன நடந்தது அப்படின்றதையும் பார்க்கலாங்க. யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து டவுனாக இருந்தது பேரலாக நம்ம மார்க்கெட் ரன் ஆகும்போது. ஒரு சில நேரம் 24,800 உடைக்கிற மாதிரி 2-3 தடவை மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஜர்க்கு கொடுத்தது. அந்த டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே புட்டோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 5 கோடிக்கு மேலே போயிடுச்சு. அது கிட்டத்தட்ட 7 கோடி கிட்ட வந்திருந்தது, 7 கோடிக்கு மேலேயும் வந்திருந்தது. அந்தளவு வந்து ஒரு புட்டை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்காகவே மார்க்கெட்டை வச்சுருந்தாங்க அப்படின்றத தான் நம்ம சொல்லி ஆகணும். இன்றைக்கி யூஎஸ் ஹாலிடே அப்படின்றதும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கருத்தில் வச்சுக்கணும். நாளைக்கு நிஃப்டியோடைய ஸ்ட்ராடல் ப்ரீமியம் 378 பாயிண்ட் வந்து வச்சுருக்கு. ஒரு 378 அப்படின்னா ஒரு 400 பாயிண்ட்டுக்கு ரேஞ்ச் இருக்கலாங்க. சென்செக்ஸ் வந்து ஒரு 940 பாயிண்ட் இருக்குது. ஏதாவது நியூஸ் வருது அப்படின்னா, மார்க்கெட் வந்து விழுது அப்படின்னா 400 பாயிண்ட் கூட விழலாம், யாரும் கேட்க முடியாது, ஓகேங்களா. அதுக்கு தான் அதோட மீனிங். இல்லை ஏதோ ஒரு நல்ல நியூஸ் வருது அப்படின்னா மார்க்கெட் 400 பாயிண்ட் கூட மேலே ஏறலாம், யாரும் கேட்க முடியாது, ஓகேங்களா. அதுதான் அந்த ஸ்ட்ராடல் ப்ரீமியம். லாஸ்ட் மினிட் டவுன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆகிடுச்சு, 3 மணிக்கு எக்ஸ்பைர் ஆகிடுச்சு, ஓகேங்களா. அடுத்த வாரம் கான்ட்ராக்டில் ஒரு வால்டிலிட்டி வேணும். குறிப்பாக யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ரொம்ப நேரமாகவே ரெட்டில் இருந்தது, யூரோப் மார்க்கெட் எல்லாமே ரெட்டில் இருந்தது. இதெல்லாம் தான் காரணங்க ஆக்சுவலாக. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு மூவ் இருக்கும் அப்படின்றது வந்து இந்த லாஸ்ட் ஒரு அரை மணி நேரம் வந்து மார்க்கெட் சொல்லிடுச்சு. நல்ல ஒரு ஸ்டிஃபான டவுன் எதிர்பார்த்தது தான். இந்த டவுனுக்கு இன்றைக்கி எக்ஸ்பைரி வந்து பாதிக்கப்படாது. அதனால தான் அது 3-3.25 மேலே வந்து ஒரு விஷயமாக வந்து நடந்திருக்குது, ஓகேங்களா. அண்டு ப்ராடர் மார்க்கெட் முடியும் போது 17 ஸ்டாக் லாங்கில் அண்டு 180 ஸ்டாக் வந்து ஷார்ட்டில். ஆல்மோஸ்ட் வந்து 85-90% வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டில் தான் இருக்குது மார்க்கெட்டு. இது கண்டினியூவாக 3rd டே, ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் மார்க்கெட் வந்து கொலாப்ஸ் ஆகும், ஓகேங்களா. ரொம்ப அளவு அப்படிலாம் இல்லை. அந்த சப்போர்ட் அகைன் 24,500 இருக்குல்ல, அங்கே கூட வந்திருக்கலாம். நிறைய ஸ்டாக் இதில் மிட் கேப் ஸ்டாக்ஸும் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸும் தான் இருக்கும், ஓகேங்களா. ஏன்னா மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4% இறங்கிடுச்சு. அதோட ஹையிலேருந்து 4-4.5% வரையும் இது வரையும் இறங்கியிருக்கு. கொஞ்சம் வந்து உஷாராயிருங்க. பட் லார்ஜ் கேப்ஸ் இது வரையும் விழலை. நாளைக்கு விழுமோ என்னமோ அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஐடியா பெருசாக இல்லை. ஏன்னா இன்றைக்கி மிட் கேப் நல்லாவே விழுந்திருந்தது. நிஃப்டி சென்செக்ஸ் இது லார்ஜ் கேப் வந்து ஏன் விழலை அப்படின்னா, இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரி காப்பாற்றி விட்டுருச்சு அப்படின்றத நம்ம சொல்லி ஆகணுங்க. சென்செக்ஸோடைய ஸ்ட்ராடல் ப்ரீமியம் இது நாளைக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காக. இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டவுன் 885 போயிட்டு அந்த ப்ரீமியம் இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருந்தது. பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 100 ரூபா, அதாவது அந்த லோலேருந்து 100 ரூபா வரைக்குமே ஸ்ட்ராடல் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்னா மார்க்கெட்டில் ஏதோ எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது மட்டும் ப்ரீமியமில் தெரியுது, ஓகேங்களா. சென்செக்ஸில் ஆப்ஷன் செயின் பார்க்கும்போது 81,400 அட் த மணி. ஸ்கியூ பார்த்தோம் அப்படின்னா மேலே போகிற மாதிரி தாங்க இருக்குது. ஃப்ளாட் டு அப்சைடு, கீழே விழுந்தாலும் ப்ரீமியம் இருக்குது அப்படின்றதுனால ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு மேலேயும் கீழேயும் ஒரு ரேஞ்ச் இருக்கலாங்க, ஓகேங்களா. பட் நல்ல விஷயம் எதாவது வந்தது அப்படின்னா மார்க்கெட்டு வேகமாக மேலே ஏறலாம் அப்படின்றது தான் பெருசாக எனக்கும் தோணுது. பார்க்கலாம். அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தாங்க இருக்குது. ஒரு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா மூவ் இல்லை. பார்க்கலாம் எப்படி இன்றைக்கி நைட் வந்து மார்க்கெட் வந்து முடியுது அப்படின்றத. அண்ட் எஃப்ஐடி ஆக்டிவிட்டி இது நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகிடும். நானும் டேட்டா போட ஸ்டார்ட் பண்ணுறேன், சின்னதாக ஒரு வீடியோ மாதிரி போடுறேன். தயவு செஞ்சு அந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. எத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படின்றதுலாம் தெரியல. அந்த வீடியோ பார்த்து அதுக்கு எதாவது லைக் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுறதுக்கும் கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். செக்லிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாஷ் பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு இந்தியா விக்ஸு ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு. பட் இன்றைக்கி அது டேயில் வந்து 4-5% இறங்கி இருந்தது. 13.80 போயிட்டு தான் அகெயின் வந்து 14.26 கிட்ட வந்திருக்கு. மார்க்கெட்டில் வால்டிலிட்டி எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது தெரியுது. நாளைக்கு ஒரு பெரிய மூவ் இருக்கலாங்க. ஒரு பெரிய மூவ்னா எதர் டவுன் சைட்லேயோ அப் சைட்லேயோ கண்டிப்பாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா
நிறைய விஷயம் இருக்குது. மொதல் விஷயம் என்னென்னா ப்ரீமியம் மார்க்கெட்டில் பே பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது தான். நிஃப்டிக்கும் நிறைய இருக்குது, சென்செக்ஸ்க்கும் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கனால நாளைக்கு ஒரு மூவ் வந்து இருக்கலாம். ஏன்னா சென்செக்ஸ்க்கு லாஸ்ட் 2 டேஸாக பெரிய மூவ் இல்லை, பட் நல்ல டிகே 1400லேருந்து 940ன்னு சொல்லும்போது ஸோ இதுக்கப்புறம் டிகே கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியாது. பட் மார்க்கெட்டுக்கு ஒரு மூவ் தேவைப்படுது அப்படின்றதுனால நாளைக்கு நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். நிஃப்டியோட ஸ்ட்ராடல் 378க்கும் அண்ட் சென்செக்ஸ்க்கு 940யும் இருக்குது. ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் டு அப்சைட் மாதிரி தான் தெரியுதுங்க. ஸோ இந்த குளோபல் நியூஸ் தான் விஷயம். அது இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கன்சாலிடேட் ஆகி கூட மேலே போகலாம். ஸோ ஒரு ஃப்ளாட் டு அப்சைட் மாதிரி தான் தெரியுது. டெக்னிக்கல்ஸாக லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸ் எடுத்துக்கங்க. அது மார்க்கெட் உடையும் போது அந்த சைட் மார்க்கெட் வந்து ட்ராவல் பண்ணலாம். பிபி டைனமிக்கோடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸும் எடுங்க. இன்றைக்கெலாம் கிளியராக அந்த ஒரு சேனல் மாதிரி எடுத்துகிட்டு மார்க்கெட் அதுக்குள்ளேயே ரொம்ப சாலிடாக வந்து சுற்றிக்கிட்டு இருந்தது. ஓப்பனிங்கில் நல்ல புட்டில் நல்ல ஸ்பைக் இருந்தது. ஓப்பனிங் 950 916 சொல்கிறேன். அப்போவே நல்ல ஒரு செல்லிங் ஹெவியாக வந்து பண்ணிட்டாங்க 24,800. அப்போவே வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி 2 3 4 கோடி வந்துருச்சு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 10 மணி 6க்குள்ளவே. அப்போவே தெரிஞ்சு போச்சு அந்த ப்ரீமியம்லாம் வச்சு அவனுங்க சாப்பிட்றானுங்கன்னு. ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் 300 பாயிண்ட் எல்லாம் இறங்கும்போது நம்ம மார்க்கெட் கண்டிப்பாக இறங்கியிருக்கணுங்க. கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டும் ஒரு 150 200 பாயிண்ட்டாக இறங்கியிருக்கணும். நிஃப்டி சொல்கிறேன், பட் அது இறங்கலை. யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் இன்னும் ரெட்டில் இருக்குது அப்படின்னா நாளைக்கு நம்ம மார்க்கெட் வேகமாக இறங்கலாம் அப்படின்றது மட்டும் சொல்லிக்கலாம். டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் மார்க்கெட் எல்லாமே நம்ம மார்க்கெட்டும் ஒரு மாதிரி ரெட்டு தான். நிஃப்டி இறங்கியிருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. இந்த பாயிண்ட் மைனஸே போயிடுச்சு, ஷார்ட் இருக்கலாம் அப்படின்றது தான். பேங்க் நிஃப்டி இறங்கியிருக்கு, கான்ட்ராக்ட் ஷேடாக இருக்குது, இந்த பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகிருக்கு, லாங் அன்வைண்டிங் நடந்திருக்கலாம். மிட் கேப் நிஃப்டி நல்லாவே இறங்கியிருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது, இந்த பாயிண்ட் ரெட்டில் வந்திருக்கு. ஸோ எந்தளவு நம்ம மிட் கேப் நிஃப்டியை ரேலி ஆகும்போது சொல்கிறோமோ டிக்ரீஸ் ஆகும்போதும் அதோடைய இன்டென்ஸ் வந்து டவுன் சைடில் இருக்க தான் செய்யுது. இன்றைக்கி 1.25% மார்க்கெட் விழுந்திருந்தது அப்படின்றது நம்ம சொல்லி தான் ஆகணும். பட் நமக்கு லார்ஜ் கேப்பில் பெருசாக தெரியல. பட் மிட் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அங்கே மார்க்கெட் இறங்கியிருக்கு அப்படின்றது தான் புரியணும். பிசிஆரை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி கேமு, இதை இக்னோர் பண்ணிடுங்க. பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக புட் செல்லர்ஸ் வெளியே போயிருக்காங்க, மிட் கேப் நிஃப்டியும் வெளியே போயிருக்காங்க. புட் செல்லர்ஸ் வந்து ரொம்ப கிளவராக வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. மார்க்கெட் ஏறிச்சுன்னா புட்டை செல் பண்ணுறாங்க. மார்க்கெட் எதாவது ரெட்டுனா கொஞ்சம் அவைவாக இருந்துக்கிறாங்க. இன்றைக்கி நல்லா மிட் கேப் நிஃப்டிலாம் பார்க்க முடியுது. ஓகேங்களா, இந்த விஷயத்தை பார்க்க முடிஞ்சுது. குளோபலாக பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் டவுனாக இருக்குது. யூஎஸ் ஹாலிடே இன்றைக்கி நோட் பண்ணிக்கங்க. அண்ட் மிடில் ஈஸ்ட்டில் நடக்கிற அந்த இஷ்யூ தாங்க. ஸோ ஃபர்தராக மார்க்கெட்டில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது வந்து அந்த அப்டேட்ஸ் வச்சு தான் மார்க்கெட் வந்து வால்டைலாக இருக்கும். அண்டு நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பார்த்த மாதிரி டவுனில் இருக்குது, ஷார்ட்ஸில் இருக்குது. ஓகேங்களா, ஃபியூச்சர்ஸ் வந்து ஷார்ட்ஸில் இருக்குது அப்படின்றது தான் பார்க்குறோம். இது வந்து நிறைய காரணங்கள் சொல்லலாங்க. ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி வருது, அது ஒன்று. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த டென்ஷன்னால் கூட சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக கூட இருக்கலாம். ஓகேங்களா, சைலண்ட்டாக சொல்கிறேன், சைலண்ட்டாக அது கூட இருந்திருக்கலாம் மார்க்கெட். பட் இந்த விஷயம் தனிகிற பட்சத்தில் நம்ம மார்க்கெட் வேகமாக மேலே ஏறுங்க, அது வேறு விஷயம். எல்லா மார்க்கெட்டும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகும், நம்ம மார்க்கெட்டும் வேகமாக ரெக்கவர் ஆக வாய்ப்பு நிறைய இருக்குது. ப்ரீமியம் இருக்குங்க மார்க்கெட்டில். அதனால் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால்டைல் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது எனக்கு தோணுது. அண்ட் டோட்டலாக கன்க்ளூஷனாக பார்க்கும்போது ஃபியூச்சர்ஸ் வந்து ஷார்ட்டில் இருக்குது அப்படின்றது நெகட்டிவாக பார்க்குறேன். அண்ட் கண்டிப்பாக வந்து நியூஸ் பேஸ்ட் மார்க்கெட் அப்படின்றதுனால எதுவும் சொல்கிறது கிடையாது. ஸோ அங்கே என்ன ரிப்ளிகேஷன் ஆகுதோ அதை அப்படியே நம்ம மார்க்கெட் ட்ரேடுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயாராகிடும் அப்படின்றது தான். ஸோ செக் பண்ணுங்கள். இது எல்லாமே என்னோடய ஓன் அனாலிசிஸில் நாம் சொன்னது. ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டா தான். உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் நீங்கள் உங்கள் ட்ரேடை எடுங்க. அண்ட் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.